எந்திரன் படம் போலவே வேல்பாரியும் தன்னுடைய கனவு படம் அப்படின்னு இயக்குனர் சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டமான இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தா இயக்குனர் சங்கர் அவர்கள் தான். இவருடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமால இவர் கொடுக்காத வெற்றி படங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். எழுத்தாளர் சுஜாதா இருந்த வரைக்கும் இவருடைய படங்கள் எல்லாமே ஹிட் ஆச்சு. ஆனா இவருடைய மறைவுக்கு பின்னாடி இவருடைய படங்கள் தோல்வியும் சந்திச்சு நம்ம பார்க்க முடியும். ஜென்டில்மேன் படத்துல இருந்து 2.0 வரைக்கும் இவர் கொடுத்த படங்கள் எல்லாமே மாபெரும் அளவுக்குல ஹிட் ஆச்சு. இவருடைய படங்கள் அப்படின்னு பார்த்தா விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. இவர் கடைசியா இயக்கி வெளிவந்த படங்களான இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் தோல்வி சந்திச்சதுன்னே சொல்லலாம். அந்த வகையில வேல்பாரி கதையை திரைப்படமா இயக்க போவதாகவும் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நிகழ்ச்சியில இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்திரன் படம் போலவே வேல்பாரியும் தன்னுடைய கனவு படம், அது மட்டும் இல்லாம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மற்றும் அவதார் படங்கள்ல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் போலவே இதுலயும் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா துறைக்கே வேல்பாரியோட கதை மாபெரும் பெருமையை தேடி தரும். அது மட்டும் இல்லாம என்னோட கனவும் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயக்குனர் சங்கர் அவர்களுடைய அடுத்த படம் வேல்பாரியா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.